நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஒரு அக்மார்க் ட்ரெடிஷ்னல் ஒரு தெய்வீகமான ராகம். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ் கடவுள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ராகம். முத்தை தரு பத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரகென போத பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. இந்த சண்முகப்பிரியாவை இவ்வளோ அழகா இப்படி இதை அவர் பண்ணிட்டு, இதே கேவி மாதன் மாமா கொஞ்சம் ரீஃபைண்டாக என்ன பண்ணாரு, திலானா மோனாமல் படம் அது தெரிஞ்சிருக்கு. மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன தரநனா தரரரா. சார் இந்த ராகத்தில் இப்படி ஒரு ஜானரில் இப்படி ஒரு எமோஷனை கொடுக்க முடியுமா? இதை பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். தக்கிட்ட ததிமி தம் தானா. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. தக்கிட்ட ததிமி தந்தானா. லேட்டரான தக்கிட்ட ததிமி தந்தானா. இந்த ராகத்தை வந்து இப்படி கூட பண்ண முடியுமா? காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். ஓங்களடி பிறந்து உயர்ந்தோர் துல விளங்கி வீங்குலினின் ஞாலத்து இருளகற்றும் மாங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் இணையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடிமங்கன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய அதன் சினிமானியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எபிசோடை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். இத்தனை நாள் வந்து இசையமைப்பாளர், டீகோடர், பாடகர் திரு வீரமணி கண்ணன் சொல்லிகிட்டு இருந்து, இன்னைக்கு அவருடைய பேருக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஆடட் ஆன் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அவர் மியூசிக் டைரக்டர், கம்போசர், சிங்கர் எல்லாத்தையும் கூட சேர்த்து இப்போ இன்றைக்கி நடிகர் வீரமணி கண்ணனாக உருவெடுத்திருக்கின்றார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், ஆதன் சினிமா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய கரை இந்த படத்தில் வீரமணி கண்ணன் சார் அவர்கள் படத்தில் நடிச்சுட்டு இன்றைக்கி படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அவர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. நாங்களும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன். படம் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய ஆதன் சினிமா சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இத்தனை நாள் வந்து ஒரு பாடல் இருக்கக்கூடிய கார்ட்ஸ், அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த பாடல் என்ன ராகத்தில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததை தாண்டி இனி இதுக்கப்புறம் வரக்கூடியதில் எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு பாடலில் என்ன மாதிரியான ஒரு ராகம், அந்த ராகம் என்ன மாதிரியான எமோஷன் கொண்ட ராகம், அதை எப்படியெல்லாம் திரை இசையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய அன்பு வீரமணி கண்ணன் சார் நம்மளோட இணைந்திருக்கிறார். கண்ணன் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தனுஷ் சார் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணம் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் கெவின் ப்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஆமாம், ஒரு பெரிய பிரேக் விழுந்து போச்சு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது பரிமாணம், ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது. ஓரளவு நடித்து பேரை காப்பாற்றிருங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய அன்பான சகோதரர் டைரக்டர், நம்முடைய போர்த்துகல் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுக்கும், ஹீரோ நம்முடைய நடிப்பு அசுரன் தனுஷ் சார் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் ரொம்பலாம் நான் படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு எபிசோட் நம்ம பண்ணுவோம், நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவங்களை. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பேர் கெவின் சார், இது வந்து நம்ம பிரேக் போட்டதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் நான் வந்து ரெக்கார்டிங் சைடில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் நம்மளால் டக்குன்னு எடுத்து பண்ண முடியல. இப்போ இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டீகோடிங் வந்து ஸ்வரம், கார்ட்ஸு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். நான் தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த ராகத்தோட எமோஷன், அந்த எமோஷனை வந்து எப்படிலாம் திரையிசை பாடலில் வந்து கையாண்டிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பொதுவாகவே நான் வந்து இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்,
நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்டில் கூட, சார் லிரிக்ஸை வச்சுன்னு பாடுங்க சார் அப்படின்வாங்க. நம்ம அப்போ ஸ்வரம் பாடி அதெல்லாம் பண்ணுறதுனால லிரிக்கை நான் ரொம்ப இது பண்ணல. இப்போ நான் வந்து உங்களுக்கு பாடலே பாடி காமிச்சிட்டு அதனுடைய எசன்ஸ் அந்த ராகத்தோட எவ்வளோ அவங்க வந்து இதை அனுபவித்து இதை எகெயின் இது வந்து கம்போசருடைய ஒரு சுப்ரிமேசி நாலேஜ் தான் நம்ம கொண்டாடுறோம் actually. அதாவது இப்பேற்பட்ட ஒரு ராகத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ரீஃபைண்டாக கொடுக்க முடியுமா, இப்படி கூட திரைசையில கொடுத்து நம்ம ஒரு வெகுஜன மக்களுக்கு போய் இது சேர முடியுமா. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே என்ன கர்நாடக சங்கீதம்னா ஒரு தட்டு மக்களுக்காக தான் அப்படின்னு எல்லாருமே ஒரு மட்டும்தான் கேட்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கூடங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேங்க, கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டுமே, அதை வந்து அந்த ராகத்தை வந்து அழகாக வந்து அதை கொடுக்கறதுக்கு நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக சார் ஒரு ப்ராடக்ட் போய் சேரணுன்னு போய் சேர்ந்துடும் சார். அது வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் மக்கள் தான் நமது எஜமானர். அதனால் வந்து அவங்க வந்து நிச்சயமாக இசை ரசிக பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு வெகுஜன மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான தெரியுமா, நீ இந்த ராகத்தில் பண்ணியிருக்கியா அந்த ராகத்தில் பண்ணியிருக்கியெல்லாம் கிடையாது. காது வந்து கேட்குறதுக்கு ஒரு நல்ல ரம்மியமான பாட்டு, அதுதான் மக்களுக்கு தேவை. அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வண்டியும் நல்லாவே ஓடும். எங்கே லேகுனா பாட்டு பண்ண தெரியாமல் காச்சாமச்சான்னு பண்ணி எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ விட்டுனால தான் சில பாடல்கள் வெற்றியடைய மாட்டேங்கிறதுக்கு வந்து குற்றச்சாட்டு அதுதான் மெயின் காரணம். நீங்கள் இந்த ராகத்தில் பண்ணுறீங்க, நீங்கள் 7 சுரங்களுக்குள்ளே தாங்க எதாக இருந்தாலும் சரி, யார் இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இசையமைப்பாளராக இருந்தாலும் சரிங்க, அது 7 சுரத்துக்குள்ளே தாங்க எல்லோரும் வந்தாங்க. ஆமாம் என்ன அது அம்மா அப்பாவை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல எமோஷனும் போகிறோம், அப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு ராகம் வந்து சண்முகப்பிரியா. சூப்பர் ராகம். ஏன் இதை நான் எடுத்துகிட்டு ரீசன் என்னென்னா, ஒரு அக்மார்க் ட்ரெடிஷ்னல் ஒரு தெய்வீகமான ராகம். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ் கடவுள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ராகம். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஸ்டார்டிங் இப்போ இந்த ராகத்தோடைய சொரூபம் பார்த்தீங்கன்னா, சரிக மா பத நீசா சா நீ த ப ம க ரி ச. இந்த சொரம் நான் தனியாக பாடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ராகம். இப்போ ஒரு அக்மார்க்கு சாங்கு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரகென போத. இது வந்து அருணகிரிநாத பெருமான் எழுதிய திருப்புகழ். ஆமாம். இது வந்து டிஎம்எஸ் ஐயா அவர் வந்து சண்முகப்பிரியாவில் முருகனை நோக்கி பாடின ஒரு அற்புதமான பாடல். அதுக்கு முன்னாடி பாபநாசம் சிவன், அதாவது சங்கீத மும்மூர்த்திகள்னால் எல்லாருக்கும் முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமி, ஷியாமா சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் இசையில் ஒரு முக்கியமான ஒரு சங்கீத மேதை யாருன்னா நம்முடைய மறைந்த பாபநாசம் சிவன் ஐயா. நான் சொல்லுவேன், இந்த தமிழ் இசை மும்மூர்த்திகளில் சொன்னீங்கன்னா பாபநாசம் சிவன் ஐயா, என்னுடைய கொள்ளு தாத்தா கோட்டீஸ்வர ஐயர், அதே போன்று கோபாலகிருஷ்ண பாரதி, இவங்க 3 பேரும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க தமிழில். பட் இவங்க 3 பேரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உள்ளே போய் பண்ணதில்லை. பாபநாசம் சிவன் சார் பாடினது இதுவும் ரொம்ப எல்லோருக்கும் தெரிந்த பாடல். சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜபியன் நாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் முருகா. இப்படி ஒரு பக்தி பரவசமான ராகம், பக்தி பரவசமான ட்ரெடிஷ்னலான ஒரு ராக, அற்புதமான ராகங்க இது. ரொம்ப அருமையான ராகம். ஒரு 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 உருக்கமான ஒரு இது, ஒரு தமிழிசைக்கு வந்து ஒரு அற்புதமான ராகம். ஓகே, இப்போ இதில் எப்படி திரை இசை பாடல் வந்து எப்படி இதில் வந்து அந்த எமோஷனை வந்து இவங்க கொண்டு வந்து இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கெவின் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு இது பாருங்கள். ஆமாம். எனக்கு என்னென்னா, இப்படி ஒரு அக்மார்க்கான ட்ரெடிஷ்னல் சம்பிரதாய ஒரு ராகத்தின் ஒரு ஸ்வரூபத்தை திரை இசையில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ பிரமிப்பாகவும், அதுவும் என்னென்னா ஒரு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அந்த ராகத்தை கொண்டு
அதுதான் அதுதான் சினிமாவுடைய பவர். இப்போது நம்ம கரா படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஜஸ்ட்டு நான் ரொம்ப பெருசாலாம் நடிக்கல. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் தான் வருவேன். ஆனால் அதனுடைய ரீச், அந்த மாஸ் மீடியாவோட ரீச்ன்றதுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டூல் மக்கள்கிட்ட போய் சேர்றது. இப்போது பாருங்கள், இதில் நான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய திரை இசை திலகம் நம்முடைய கேவி மகாதேவன் சார், அவர் தானே எல்லாத்துக்கும் ப்ளஸ். என்ன இப்போ அவர் பண்ண பாட்டு, அதாவது இது வந்து நீங்கள் நமக்கு வந்து இந்த ராகத்தினுடைய சொரூபத்தை அவர் வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடைக்காமல் எப்படி நம்ம குடும்பம் வரைக்கும், ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து மக்கள்லாம் வந்து விமர்சனம் ரொம்ப கடுமையாக பண்ணுவோம். அந்த ராகத்தை எப்படி பண்ணிட்டாங்க, அதை வந்து அது அது அந்த சொரூபத்தை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களேன்றது வந்து பாராட்ட மாட்டாங்க. அந்த குறை சொல்கிறதுக்காகவே கிரிட்டிக்ஸ்க்காக பயந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் இதே முருகனுக்காக திருவிளையாடல் படத்தில் பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, இந்த சண்முகப்பிரியாவை இவ்வளோ அழகாக பண்ணி, அதே மாதிரி சரணத்தை பார்த்தீங்கன்னா, ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. அதாவது என்னென்ன, ஒரு ராகத்தை எடுத்துன்னா அந்த ராகத்தினுடைய அத்தனை சுரூபங்களையும் அத்தனை லட்சணங்களையும் ஒரு கம்போசர் வந்து ஊறி போய் அதை கோடிட்டு காட்டினா தான் அந்த ராகத்தினுடைய விஸ்தாரமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது தென்றலாக வந்து நம்ம மனதை வருடும். இப்படி இதை அவர் பண்ணிவிட்டு, இதே கேவி மாதவன் மாமா கொஞ்சம் ரீஃபைண்டாக என்ன பண்ணார், திலானா மோனாமல் படம், அது தெரிஞ்சிடும். மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன தரநனா தரரரா தர, மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன. அதாவது அந்த பழம் நீயப்பா பாட்டை வந்து கேபிஎஸ் அம்மாவோட டோனில் அப்படி ஒரு சண்முகப்பிரியா வேரியேஷன் கொடுத்துட்டு, இது அப்படியே சுசிலாமா கேட்கணுவாங்க, நைட்டிங்கல் ஆஃப் சவுத் இந்தியாங்க. அந்த அம்மா பாடாத பாடறா, அந்த அம்மா என்னன்னா இன்னும் அந்த அம்மா உயிரோட வந்து நம்மளெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த பாடெல்லாம் அந்த அம்மா பின்னு பண்ணிருப்பாங்க. மறைந்திருந்தே பார்க்கும் வரும் என்ன மாதிரி ஒரு, அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அஸ்டானிஷிங் ஒரு திங் என்னென்னா, நீங்கள் அந்த வார்த்தையை பாருங்கள். அதாவது நான் அந்த ராகம் இவங்க எடுத்துருந்து தருநரன்னா தானா தனநனா, அது மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன நரநனா வண்ண சிலையழகா, அது சிலையழகா தாரா, என்ன ஒரு 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 ஃப்ளரிஷிங்கான ஒரு பல்லவி, என்ன ஒரு இந்த இந்த ரீஃபைண்டாக அப்படி கேவிஎம் சார் வந்து இந்த 2 பாட்டையும் கேட்டிங்கன்னா, சண்முகப்பிரியா ராகத்தை ஜூஸாக பிழிஞ்சு அப்படியே தூக்கி நமக்கு கொடுத்துட்டார் அப்படியே. அதாவது இதுக்கு மேலே அந்த ராகத்தை எப்படா பண்ண முடியும், எப்படா இதை விட ஒரு வேரியேஷன் கொடுக்கும். அதுவும் அந்த பாட்டில் ஆறுவது சீனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி தாரரரரி தாரரரரி தரரரரரரி பிரிட்ஜ் தாரரரரி தாரரரரரரரரரர் தாரர, அதாவது நீத பாபா, இதெல்லாம் இந்த ராகம் வந்து சரிகம பதனிச சண்முக பிரியனாக வந்த சரவண பவனே ஆ ஆ ஆ ஆ, இப்படி இருக்கு அந்த ராகம். இந்த ராகத்துடைய தன்மை, அந்த சொரூபத்தை இவ்வளோ அழகாக ஃபரிஷ் பண்ணி, அப்புறம் சரி இதை வந்து இது எப்படா இந்த மாதிரிலாம் இனிமேல் செய்ய முடியுமா, இந்த மாதிரிலாம். அதே மாதிரி தான் மறைந்திருந்த பாடத்துலையும் அந்த கட் நோட்ஸ் நிறைய போவார் லாஸ்ட்டில். ஆமாம், இல்லைங்க, அந்த பாட்டெல்லாமே சேலஞ்சிங்க. நான் அதாவது டேரக்டருடைய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார் ஏபி நாகராஜ் சார்,
அதாவது ஒரு சாங் ஃபார்மேஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் காலம் கடந்து நிற்குது. ஆமாம் ஆமாம். அதில் வந்து டவுட்டே கிடையாதுங்க. உண்மையான உழைப்புக்கு அதுக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக. கண்டிப்பாக. நான் எப்போவுமே சொல்லுவேங்க, இப்போது ஒரு பாட்டு இருக்குது. ஒரு நல்ல பாட்டை நான் பாடுறதுக்கும் எஸ்பிபி சார் பாடுறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? டு பி ஃப்ராங்க் ஐம் டெல்லிங், ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் பாடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, த லைஃப் ஸ்பேம் ஆஃப் த சாங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது அந்த பாட்டினுடைய ஆயுள். இப்போ நான் ஒரு பாட்டை பாடுறதுக்கும் அதே பாட்டை எஸ்பிபி பாடும்போது அவருடைய லைஃப் ஸ்பேம் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு 40,000 பாட்டு பாடின மனுஷன், அதனுடைய எமோஷன், அவர் அதை உள்வாங்கி பாடுறது, இப்போ அதுதான் வர அடுத்தது. அந்த கம்போஸரும் அந்த சிங்கரும் இந்த காம்போ பண்ண ஒரு மேஜிக்கு இந்த ராகத்தில் இவ்வளோ அழகாக இந்த ராகத்தை ரீஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா. நான் யோசிக்கிறேன், சரி இப்போ கேவிஎம் சார் வந்து இந்த இலக்கணம் மாறாமல் ஓரளவு அதனுடைய ட்ராவல் பண்ணார். சரி இந்த பாட்டை இன்னும் சிம்பிளாக ரீஃபைண்டாக எப்படா இதை வந்து பண்ண வாய்ப்பு இருக்கா? இதுக்கு வந்து நமக்கு இதை சர்ச் பண்ணும்போது இந்த ராகத்தை நான் தேடும்போது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா சார் வந்து இந்த ராகத்தை எத்தனை எமோஷன், நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரெடிஷ்னல் பந்ததி ராகம். நான் இது வந்து ஸ்வரம் பாடுறதோ டீகோட் பண்ணுறதோ கார்டோ எதுவுமே கிடையாது. நான் இது உள்ளே போகிறதுனா எமோஷன். எப்படி வந்து உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு வந்து நம்மளை தட்டி எழுப்புதுன்றதான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் இந்த ராகத்தில் இப்படி ஒரு ஜானரில் இப்படி ஒரு எமோஷனை கொடுக்க முடியுமான்னு. இதை பண்ணியிருக்காரு அவர். அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது எமோஷன். தக்கிட்ட ததிமி தம் தானா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. தக்கிட்ட ததிமி தந்தானா, லேட்டரான தக்கிட்ட ததிமி தந்தானா. இந்த ராகத்தோடைய எமோஷன் பாருங்க சார். இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லானா. அடுத்த லைன் வர்றார். இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா. அது இருதயம் அடிக்கடி இருந்தது. ராகம் இப்படி போகுது. இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா, என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா. ஆஹா, உலக வாழ்க்கை நடனம். இதுல சரணம் பாருங்க, பல்லவி இந்த எமோஷன் கொடுத்துட்டாரு. உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம், அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும். உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம், அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும். மனிதன் தினமும் மலையில் அலையும் குமிழி, தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிருதி. ஓ, தாளம் இங்கு தப்பவில்லை, யார் மீதும் தப்பு இல்லை, கால்கள் போன பாதைய எல்லை. பா, ஒரு சரணத்துலங்க இவ்வளோ வேரியேஷன். இந்த ராக சொருவம் எனக்கு, அதாவது இது ஜதியை கொண்டு வந்தார் பாருங்க. இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிடதம் தருகிடதம் தருகிடதம், என் கதை எழுதிட மறுக்கது ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர நீதபதபமபம கமகரி. ஏன் அங்கே சொல்ல சொன்னா, அந்த ஃப்ளரிஷிங் ஃபினிஷுக்கு எமோஷனுக்கு ஸ்ருதியும் லயமும் நீதபதாபமா பமகமகரிச ஒன்று சேர பமகரி கரிச சரிக 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 சரிக. ஏன் சொரம் வந்தனா, அந்த சொரத்தோட ஜீவன் எமோஷன் பாருங்க. தக்கிட்ட ததிமி தந்தா. எப்படி உள்வாங்கியிருக்காரு, என்ன மாதிரி கம்போஸ் பண்ணிருக்காரு, எப்படி. அதாவது இது வந்து நிஜமாவே இதெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட, கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இவங்கெல்லாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். இதை நிறைய நம்ம பதிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாங்கை நீங்கள் வந்து இது இந்த ஒரு சாங்கை சுப்பிரமணிய சேவம் பார்த்தோமா, இப்போ பாருங்க. யோ என்னையா விளையாடுறியா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்பீங்க. இந்த சண்முக பிரியா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ராகத்தை வந்து இப்படி கூட பண்ண முடியுமா? காதல் கசக்கு தையா
வர வர காதல் கசக்குதையா, மனம்தான் லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா. இந்த மாதிரி ஒரு பல்லவிங்க. இந்த ராகத்தை நினைச்சு பாப்பீங்களா? ஆண் பாவம் படத்துல ஆமா, ஆமா. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல சண்முகப்பிரியா, அதுவும் பேக்ரவுண்ட் ஃபுல்லா வெஸ்டர்ன்ல போயிட்டு இருக்கும். அதாவது எனக்கு வந்து சரணத்துல அவர் அப்படியே இந்த கர்நாடக கிருதி மாதிரியே பண்ணிப்பாரு. யார் யாரோ காதலிச்சு ஒரு படல, ஒன்றும் சரிப்படல. எவ்வளோ அழகாது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பாட்டை வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்து டே கொடுத்து பார்ப்போம் நான் ஜனங்கள்ட்ட. இந்த இந்த ரிஸ்க்கும் இந்த தைரியமும் அவருக்கு வந்து அதுதான் அவருடைய தன்னம்பிக்கை. இப்போ அடுத்த பாட்டு சொல்கிறேன் பாருங்க. அப்படியே பியூர் வெஸ்டர்னில் இந்த மாதிரி ஒரு கொடுக்க முடியுமா? அதாவது இந்த இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதே ராகம், இந்த எமோஷன் பாருங்கள். எனக்கு நான் எகெயின் வியந்தது என்னென்னா, இந்த பாட்டில் எஸ்பிபி சாரும் சுவர்ணலதாவுமானது ரஜினிகாந்த் சார் படம். ரஜினிகாந்த் சார் படத்துக்கு எப்படா இந்த ராகம் உட்காருன்னு நான் மண்டையை பிச்சுன்னு உட்காந்தேன். ஆனால் அவர் யூஸ் பண்ண குரோமேட்டிக் பாருங்கள். இந்த அதாவது சண்முகப்பிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீல், இந்த மாதிரி ஒரு ஒரு கனராகத்தை ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மாயஜாலம் என்ன மையல் கொண்டு நீயும் நாடும் ஆட்டம் போடவா வா, நேரம் காலம் என்ன நேசம் கொண்டு நீயும் காத தோட்டம் போடவா வா, ஹே ராணி என்னோடு ஆட. அதாவது பூமேனி கொண்டாடும் வெண்பணி நாடும் ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள். ரித்தமு அங்க இதில் பாருங்க. இதில் அவர் பண்ண ஒரு விசித்திரமான இடம். நாராரி தாராரி தாரி ராரி தரத்த தாராரி தாராரி தத்தரத்தி தாரி ராரி ராரி தாரி தாரி. அங்க என்ன ஒரு ஒரு கூஸ் பம்பாரு. மாபாதனி நான் 4 சொரத்தை இப்படி ஒரு எமோஷனல் கொடுத்துருக்காருங்க. நாரராரராரா தாரராரராரரார தாரராரராரா தாரிரி ஹேராணி. அந்த ஹேராணிக்கு எமோஷன் பாருங்க. என்னோடு ஆடவா நீ என்னாடும் ராஜாதி நீதாபமாபாமபாதாபமப்பப்பா நிற்காமல் கூத்தாடும் பம்பரங். கூத்தாடும் பாருங்க, அந்த ஆள் ஃபீல் பாருங்க. நம்ம தலைவர் இப்போ எஸ்பிபி சார் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். பிஜிஎம்ல ட்ரம்போனுங்க. ட்ரம்போன்றது வந்து ஒரு பியூர் சிம்ஃபோனிக் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. பேக்ரவுண்டில் பாப்பா 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 பப்பா 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 எமோஷன் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொல்லலாம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதாவது நான் இந்த சரணம் பாருங்க, இந்த இந்த ஃப்ரேசிங். மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம். எமோஷன் பாருங்க. கண்ணிரண்டிலே என்ன மயக்கம். ஃபீமேல் மாமாங்கமானாலும் மன்னா உன் மார் சேர்ந்து சின்ன மலர்தான் சிந்து படிக்கும். கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழிக்கும் காலம் பிறக்கும். மேல சத்தம் கேட்பதெந்த சேதியோ லால 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 தேவனுக்கு சொந்தம் இந்த தேவியோ. கெவின் சார்
பாட் சரணா நான் ஃபேஸிங் பண்ண வந்தேன் பார்த்தீங்களா, நோட் பண்ணுங்க. இந்த ராகத்தினுடைய ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு எமோஷனை எப்படி ஃப்ரேமிங் பண்ணிக்கிறார் பாருங்க அவர். மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே என்ன மயக்கம். இது ஒரு ஃப்ரேசிங். அப்படியே இது ஃபீமேலு. கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் பாதாபா பாதாபா பத நீ நிசா நிசாரீரி. இதை நான் ஏன் சுரப்படுத்துறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் இந்த கம்போஷனில் இருக்குது. இந்த ராகத்தினுடைய சொரூபத்தை, இந்த எமோஷனல் வந்து இப்படி கொடுத்துருக்காரு நமக்கு. கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழிக்கும் காலம் பிறக்கும். இது ஒரு ஃப்ரேசிங். மேள சத்தம் கேட்பது இந்த தேதியோ லால 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 லால. தேவனுக்கு சொந்தம் இந்த தேவியோ லால 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 லால. காதும் காதுமாய் காதல் மந்திரம் ஓதுகின்ற மன்னன் அல்லோ என்னாலும் இங்கு ராஜா ராஜா உன் தந்திரம். அது சரணம் அந்த அந்த டோல்கி பேட்டர்ன் கூட செம்மையாக இருக்கும். என்ன என்ன எல்லாத்தையும் விடங்க இந்த இவ்வளோ ஜான பண்ணிட்டாரா. லாஸ்ட்டு பாருங்களேன். அதாவது சார் நீங்கள் கதை விடாங்க சார், நீங்கள் வந்து என்னை திட்டுவீங்க இந்த சாங்கை பாருங்களேன். அவர் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் சார், இந்த சாங்கை நான் கொஞ்சம் கூட வந்து இந்த ஒரு வாய்ஸில் இப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி இந்த பாட்டை வந்து இதில் நினச்சே அதாவது உண்மையாக சொல்கிறேன், அந்த அந்த படத்தில் மற்ற எல்லா பாட்டும் பயங்கரமாக ஹிட் ஆனதுனால இந்த பாட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டு இந்த மனுஷன் பண்ணிக்கிற பாருங்க, எனக்கு உண்மையாகங்க, அதாவது நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சண்முக பிரியா என்ன இதுங்க நான் சொல்கிறது. அதாவது என்னை பொறுத்தவரை யாராவது இப்போ என்னை கேட்டாங்கன்னா வந்து ஒரு சண்முக பிரியாவில் ஒரு டாப் 10 கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக டாப் 10 இந்த சண்முக பிரியா வரும். ஆனால் சார் இதை போய் ஒரு சண்முக பிரியா என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்கள் எகெயின் பல்லவி இந்த பாட்டில் ஒரு சாதா சுச்சுவேஷன் பாருங்கள். கங்கைபரன் சார் சொன்ன சுச்சுவேஷன் வந்து ராஜா சார் எப்படி இதை கொடுத்து இந்த வாய்ஸை யூஸ் பண்ணார் பாருங்கள். எனக்கு அதுதாங்க மலைக்கிறது, அதுதாங்க விஷயம். அதாவது ஒரு பாட்டை வந்து எப்படி வேணால் பரீட்சார்த்தம் பண்ணலாங்க, ஆனால் இந்த பாட்டை இப்படி தான் போகணும், இந்த ரூட்டில் போகணும், இதை நம்ம எடுத்து பண்ணணும்னு சொல்லி இதை இன்ஸ்பயர் பண்ணி பார்க்க பாருங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதின்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. அதான் பல்லவி. என்ன இதில் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஹார்மோனி பண்ணவர் வந்து இவர் தான். அப்படியே பேல்கோரஸை கூட வந்து மலேசியாசன் சார். என்ன ஒரு ஃப்ளரிஷான ஒரு சாங்கு. அதாவது 6-8 இவங்க நம்ம நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னா டப்பாங்குத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது அது ஆக்சுவலாக வந்து ஒரு டீசிங் சாங் மாதிரி தான் இல்லைங்களா. கிண்டல் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணி சாங் கிண்டல் பண்ணிட்டு ஏமாதிரி எங்களை போறியே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு இதில் என்ன பண்ணாருன்னா ஒரு சரணத்தில் அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்கள் தப்பாக என்ன வேணாம், போனாலே கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். செகண்ட் ஹாஃப்ல ஊருல உலகத்துல எங்க காதல போல் எது. அதாவது தாரரரா சரி தாரர தாரரா, அதாவது பக்கா ஒரு தாரரரீரா நரிரரிரா இந்த மாதிரி ஒரு பந்ததியை தாரரரா
தரி தாரர தாரரரா. இப்படி ஒரு 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 6/8 சாங்கை 6/8ல இப்படி ஒரு ஜான் நினச்சி பார்த்தீங்களா ஒரு எமோஷனை. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க விட்டுடு தம்பி கொஞ்சம் வேணாம் தம்பி. அதாவது